முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பாகம் 2ல் திருப்பரங்குன்றத்தில் நடந்த ஆச்சரியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடுமையான தவத்தில் இருக்கிற முருகப்பெருமானுக்கு தை மாதம் பூச நட்சத்திரம் அன்னைக்கு சிவபெருமானும் பார்வதி தேவியும் காட்சி அளிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் காட்சி அளித்த தலம் தான் திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற மீனாட்சி சொக்கநாதர் கோவில். முருகப்பெருமானோட அவதார நோக்கமே சூரபத்மனை அழிச்சிட்டு அவனோட சேனையையும் அழிச்சிட்டு தேவர்களை காப்பாத்துறது தான். அதே போல சூரபத்மனையும் அழிச்சிட்டு அவரையே மயிலும் சேவலமா மாத்தி வாகனமாவும் கொடியாவும் வச்சுட்டாரு. ரொம்ப நாளா இந்த அசுரனோட பிடியில இருந்த தேவர்களும் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாங்க. முருகப்பெருமானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்திரன் அவரோட மகளான தேவானைய திருமணம் செஞ்சு வைக்க முடிவு செய்யறாரு. இதன்படிதான் இந்திரனோட விருப்பத்தையும் தேவானையோட விருப்பத்தையும் நிறைவு செஞ்சு திருப்பரங்குன்றத்துல முருகப்பெருமானுக்கும் தேவானைக்கும் திருமணம் நடக்குது. இந்த திருமணத்தை பிரம்மதேவர் தான் நடத்தி வச்சிருக்காரு. இப்படி ஒரு சிறப்பு மிக்க நிகழ்வு திருப்பரங்குன்றத்துல தான் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் இந்த கோவிலோட அமைப்பை நம்ம பார்க்கலாம். இந்த கோவிலோட கருவறைக்கு ஒரு சிறப்பு இருக்குங்க. மற்ற கோவில் கருவறை இல்லாம கிட்டத்தட்ட 5 தெய்வங்கள் இருக்கிற கருவறையா இந்த கோவிலோட கருவறை அமைஞ்சிருக்கு. பெரும்பாலும் முருகர் கோவில்ல எல்லாமே முருகப்பெருமான் நின்றபடி தான் காட்சியளிப்பாரு. ஆனா இந்த திருப்பரங்குன்றத்துல அமர்ந்தபடி, அதுவும் தேவானைய மணந்தபடி திருமண கோலத்துல காட்சி அளிக்கிறாரு. முருகப்பெருமானுக்கு பக்கத்துல அவருடைய வாகனமான மயிலும் ஆடும் இருக்கு. இது மற்ற கோவில்கள்ல காண கிடைக்காத ஒரு அபூர்வ காட்சி. இதுல இன்னொரு அதிசயமான விஷயமும் இருக்கு. இதுல முருகப்பெருமானோட காலடியில ஒரு யானையும் இருக்கு. அது இந்திரன் மகளான தேவானை வளர்த்த ஐராவதம் யானை தான். அது இந்திரன் மகள் வளர்த்த யானை. அவர்களை பிரியாம அந்த யானையும் தேவானையுடைய தங்கிவிட்டதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த மலை ஒரு பக்கத்துல இருந்து பார்க்கும்போது சிவலிங்க வடிவில தான் காட்சியளிக்கிறது. திருப்பரங்குன்றத்துக்கு பின்னாடி இருக்கிற தென்பரங்குன்றம் குடைவரை கோவில்ல தான் முருகப்பெருமான் இருந்திருக்காரு. இந்த கோவில் சேதமடைஞ்சதுனால முருகப்பெருமான வடக்கு திசை பார்த்த மாதிரி திருப்பி அமைச்சிருக்காங்க. அதுதான் காலப்போக்குல திருப்பரங்குன்றமா மாறி இருக்கு. அருணகிரியார் அவருடைய பாடல்ல தென்பரங்குன்றுடைய பெருமாளே அப்படின்ட்டு தான் பாடியிருக்காரு. இப்பயும் இந்த கோவிலோட மூலவர் சிவபெருமாள் தான். முருகன் தேவானைய திருமணம் செஞ்ச ஸ்தலம் என்றதுனால முருகருக்கு முக்கியத்துவம் தரப்பெற்று இது முருகப்பெருமானோட கோவிலா மாறி இருக்கு. அறுபடை வீடுகள்ல இங்கு மட்டும்தான் முருகருக்கு அபிஷேகம் செய்யறது கிடையாது. இவருக்கு புனுகு மட்டும்தான் சாத்தப்படுது. முருகர் குடைவரை மூர்த்தியாக இருக்கிறதுனால தான் இந்த ஏற்பாடு இந்த கோவில்ல இவருக்கு இப்படி நடக்குது. புரட்டாசி மாசத்துல வர கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முருகர் கிட்ட இருக்கிற வேலை மலையில இருக்கிற காசி விஸ்வநாதர் கிட்ட எடுத்துட்டு போயிட்டு அங்க வச்சு ஒரு பெரிய அபிஷேகம் செய்வாங்க. முருகருக்கு 6 படை வீடுகள் இருந்தாலும் இந்த கோவில்ல மட்டும்தான் வேலுக்குன்னு தனியா அபிஷேகம் பண்றாங்க. வேலுக்கு எதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இந்த கோவில்ல நடக்குதுன்னா, சூர சம்ஹாரம் முடிச்சு முருகப்பெருமான் வேலுடன் இங்க அமர்ந்ததுதான் அதுக்கான காரணம். திருப்பரங்குன்றத்து அடிவாரத்துல கிழக்கு பக்கமா சரவண பொய்கை அமைஞ்சிருக்கு. இது கங்கை நதி பொய்கைன்ட்டு பலரால் சொல்லப்படுது. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க வசந்த் டிவிக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.